விஷ்ணு பகவான் கோயில்களில் நடைபெற பூஜைகளை பாஞ்சராத்திரம் வைகானசம் அப்படின்னு 2 பிரிவாக பிரிப்பாங்க. அதில் பாஞ்சராத்திர ஆகமத்தில் பிரசின்ன சம்ஹிதையில் மார்கழி மாத சுக்லபக்ஷ பிரதமை தொடங்கி 20 நாட்களுக்கு பகவானுக்கு உற்சவம் செய்ய வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கணக்கீட்டின்படி மார்கழி மாத சுக்லபக்ஷத்தின் 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி, அதற்கு முந்தைய 10 நாட்களை பகல் 10ன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களை ரா 10ன்னும் கொண்டாடுறது வழக்கம். பகல் 10 நாட்களை அத்தியன உற்சவம் அப்படின்னும், பகல் 10 உற்சவத்திற்கு முதல் நாள் திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுத்தாண்டகம் பாடப்படும். இந்த 10 நாட்களிலும் பெருமாள் முன்பாக 12 ஆழ்வார்களும் பாடிய 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதுமாக பாடப்படும். அதுக்கப்புறமா 40 நாட்களை மோக்ஷசாத்சவம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி திருநாளே 40ன்னு சொல்லப்படுது. இந்த நாட்கள்ல நம்மாழ்வாரின் பாடல்களை அரையர் சேவையாக நடத்தி காட்டுவாங்க. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழ் வேதங்களை பெருமாள் கேட்டு மகிழ்வதற்காகவே அரையர் சேவை நடத்தப்படுறதாகவும் ஐதீகம் கூறுது. ஆக இந்த பகல் 10 இன்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. பெருமாளினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் ஜோதியுடன்.